அப்போ அவன் சொல்கிறான், ஒன்றுமில்ல ஹனர், என் அம்மாவுக்கு வந்து நான் பியானோ வாசிக்கணுன்ற ஆசை வந்து மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. நான் பியானோ வாசித்து அவங்க கேட்கணுன்ற ஆசை வந்து மிகப்பெரிய ஆசையாக இருந்துச்சு. அதனால தான் என்னை பியானோ கிளாஸ்லேயே கொண்டு வந்து சேர்த்து விட்டாங்க. அவங்களுக்கு வந்து காது கேட்காது, அவங்களுக்கு கேன்சரும் இருந்துச்சு. அவங்களுக்கு காது கேட்காதனால நம்ம என்ன வாசித்தா என்ன, அவங்க என்ன கேட்கவா போகிறாங்கன்னு சொல்லி ரொம்ப அசால்ட்டாக இருந்துட்டேன். ஆனால் இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. இப்போது என் கூட அவங்க இல்லை. இப்போ நான் வாசித்தா அவங்க எங்கே இருந்தாலும் கேட்க முடியும்னு எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த நம்பிக்கையில் வந்து நான் மேலும் பியானோவை பற்றி தெரிஞ்சு தேட ஆரம்பித்தேன், கற்றுக்க ஆரம்பித்து வாசிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டே இருக்கிறான். உடனே ஆசிரியர் வந்து அவன் தோலை பிடிச்சி அவனை கட்டி பிடிச்சி அப்படியே கண்ணில் நீர் வழிய அழுக ஆரம்பிச்சிடுறாரு. அவர் அப்படியே அந்த அழுக ஆரம்பித்து அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறாரு. அவர் மனசுக்குள்ளே வந்து அவன் வாசித்த அந்த மொசாட்டாவோட இசை வந்து திரும்ப திரும்ப மனசுக்குள்ளே ஒலிச்சிக்கிட்டே இருக்குது.